Dear friends and students, welcome back to Nurses Profile channel. CMC Vellore BSc Nursing and Allied Health Science MBBS ஓட அட்மிஷன் நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனல்ல அது குறித்த வீடியோஸ் வந்து நிறைய போட்டிருக்கோம். அதே நேரத்துல போஸ்ட் பேசிக் BSc Nursing, MSc Nursing and MPT, MOT போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ்க்கான அட்மிஷனும் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். அலைட் ஹெல்த் சயின்ஸ் பொறுத்தவரையில மாஸ்டர் கோர்சஸ்க்கான அட்மிஷன் வந்து CMC வெள்ளூர்ல நமக்கு ஓப்பனிங் டேட், அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன டேட் பாத்தீங்க அப்படின்னா 8/2/2024 அன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்குது. லாஸ்ட் டேட் வந்து 21/3/2024 வரை உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ உங்களுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்டெப் 1 வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் CBT எக்ஸாம் வந்து 14ஆம் தேதி நடக்குது. பிராக்டிகல் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ பாத்தீங்கன்னா 31ஆம் தேதி நடக்குது. சோ இந்த அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ்ல உள்ள மாஸ்டர் கோர்சஸ்ல என்னெல்லாம் வரும் அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். மாஸ்டர் ஆஃப் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், இதுக்கு நீங்க MBBS, BDS, MA, MS, MH, MS, BNYS, BUMS, BSMS, அதாவது ஆயுஷ்ல உள்ள கோர்சஸ், பிடெக் பயோடெக்னாலஜி இல்லைன்னா BSc நர்சிங், BPharm, BPT, BBA, BSc அலைட் ஹெல்த் சயின்ஸ், BSc பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பாட்னி, சுவாலஜி முடிச்சீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். கோர்ஸோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 2 years. அதே மாதிரி ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் வந்து ஃபார்மா டி முடிச்சவங்களுக்கு இருக்குது. இது வந்து 1 yearக்கான ப்ரோக்ராம். ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம்லயே வந்து ஹாஸ்பிட்டல் சாப்லான்சி ப்ரோக்ராம் இருக்குது. இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா 1 yearக்கான ப்ரோக்ராம். அடுத்து ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கான ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 3 ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா 1 year. ஸோ யார் யார் இந்த கோர்ஸ் வந்து நம்ம படிக்கலாம் அப்படிங்கறது என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பாத்துக்கோங்க. எனி கிராஜுவேட் இன் மெடிக்கல் அண்ட் பாராமெடிக்கல் கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து MSc எபிடமியாலஜி, இதுக்கு MBBS, PDS, MPharm, MSc இன் நர்சிங், பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நியூட்ரிஷன், பயோகெமிஸ்ட்ரி, அனாட்டமி, பிசியாலஜி, ஃபார்மாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளோட ஆயுஷ்ல உள்ள கோர்சஸ் MPT, MOT, MPH முடிச்சீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த MSc எபிடமியாலஜிக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். 2 years கோர்ஸோட டியூரேஷன். அதே மாதிரி MSc பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதுக்கு நீங்க BSc ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அஸ் மெயின் பிரான்ச் ஆர் BSc டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். கோர்ஸோட டியூரேஷன் பாத்தீங்க அப்படின்னா 2 yearsக்கான கோர்ஸ். அதே மாதிரி MSc மெடிக்கல் பிசிக்ஸ், BSc பிசிக்ஸ் நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். கோர்ஸோட டியூரேஷன் 2 years plus 1 year உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் வரும். MPH மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த், MBBS, BDS, BV வெட்டினரி சயின்ஸ், BSc நர்சிங், BPT, BOT, கிராஜுவேட் இன் ஆயுஷ் கோர்சஸ், பார்மசி கோர்சஸ் அண்ட் பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரிஷன், சோசியாலஜி, நம்மளோட அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா மாஸ்டர் இன் பப்ளிக் ஹெல்த் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம். கோர்ஸோட டியூரேஷன் வந்து 2 years. அடுத்து MSc கிளினிக்கல் நியூட்ரிஷன். ஸோ BSc நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், ஃபுட் சர்வீஸ் ரிலேட்டடான கோர்ஸ்ல வந்து நீங்க BSc கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். 2 years plus 6 month ரெசிடென்சியல் இன்டர்ன்ஷிப் இருக்கும். MSc நியூக்ளியர் மெடிசின் டெக்னாலஜி, BSc இன் நியூக்ளியர் மெடிசின் டெக்னாலஜி இல்லைன்னா BSc இன் சயின்ஸ் சப்ஜெக்ட், PG, DNMT இல்லைன்னா DMRIT கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். டியூரேஷன் வந்து 2 years. அதே மாதிரி MSc பயோ எத்திக்ஸ், MBBS, MSc நர்சிங், MOT, MPT அண்ட் BDS ஆயுஷ் பேச்சுலர் டிகிரி கோர்சஸ் முடிச்சீங்கன்னா நீங்க இந்த கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். 2 yearsக்கான கோர்ஸ். ஸோ இதே மாதிரி நம்மளோட நர்சிங்ல உள்ள கோர்சஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட MSc நர்சிங். ஸோ MSc நர்சிங் பாத்தீங்கன்னா 2 years. ஸோ இதுல என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குதுன்னா மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் நர்சிங், பீடியாட்ரிக் நர்சிங், OBG இருக்குது அண்ட் கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங், சைக்காட்ரிக் நர்சிங். அதே மாதிரி போஸ்ட் பேசிக் BSc நர்சிங் 2 வருஷத்துக்கான கோர்ஸ் இருக்குது. போஸ்ட் பேசிக் டிப்ளமோ இன் நர்சிங், ஸோ இது பாத்தீங்கன்னா 1 year. ஸோ இதுல என்னென்ன மெயின்லாம் நமக்கு வந்து போஸ்ட் பேசிக் டிப்ளமோ பண்ணலாம் அப்படிங்கிறது என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க, பாத்துக்கோங்க. ஃபெல்லோஷிப் இன் நர்சிங் 1 year, ஃபேமிலி நர்ஸ் பிராக்டிஸ், ரெஸ்பிரேட்டரி நர்சிங், பீடியாட்ரிக் கிரிட்டிக்கல் கேர் நர்சிங். அதே மாதிரி நம்மளோட டிப்ளமோ இன் நர்சிங், அதாவது போஸ்ட் பேசிக் டிப்ளமோ இன் நர்சிங்ல வந்து கார்டியோ தொராசிக் நர்சிங், கிரிட்டிக்கல் கேர் நர்சிங், எமர்ஜென்சி அண்ட் டிசாஸ்டர் நர்சிங், நியோனேட்டல் நர்சிங், நியூரோசயின்ஸ் நர்சிங், ஆன்காலஜி நர்சிங், ஆபரேஷன் ரூம் நர்சிங், சைக்காட்ரிக் நர்சிங், ஆர்த்தோபீடிக் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் நர்சிங், gerontological nursing, renal nursing, burns and reconstructive surgery specialty nursing, hematology specialty nursing.
ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் பேசிக் டிப்ளமோ இன் நர்சிங்ல வரக்கூடியது. ஸோ இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இதுக்கு வேணும் அப்படின்னா, எம்எஸ்சி நர்சிங் நீங்க படிக்கணும்னா பிஎஸ்சி நர்சிங் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு, அதாவது நம்மளோட எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட அண்டர்ல தான் நம்ம எல்லாருமே வருவோம். நீங்க அங்க படிச்சுட்டு நம்மளோட நர்சிங் கவுன்சிலர் நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சர்டிபிகேட் இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து மினிமம் 1 இயர் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் சைட்லயோ காலேஜ் சைட்லயோ இல்ல ஸ்கூல் ஆஃப் நர்சிங்லயோ நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா ஒர்க் பண்ணிருக்கணும். அதே மாதிரி போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் நீங்க படிக்கணும்னா 10th 12th முடிச்சு டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்க நம்மளோட நர்சிங் கவுன்சில வந்து கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்க வந்து இந்த போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி போஸ்ட் பேசிக் டிப்ளமோ இன் நர்சிங்ல உள்ள கோர்சஸ் நீங்க பண்ணணும் அப்படின்னா ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் நீங்க முடிச்சிருக்கலாம், இல்லைன்னா பிஎஸ்சி நர்சிங் நீங்க வந்து முடிச்சிருக்கலாம், இல்லைன்னா போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த போஸ்ட் பேசிக் டிப்ளமோ கோர்சஸ் வந்து பண்ணலாம். பட் நீங்க வந்து என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட நர்சிங் கவுன்சில ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும். மினிமம் ஆஃப் 1 இயர் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும். ஸோ இந்த இடத்துல போஸ்ட் பேசிக் டிப்ளமோ இன் நர்சிங் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயருக்கு வேணும். அதே மாதிரி ஃபெலோஷிப் இன் நர்சிங் ப்ரோக்ராம் பொறுத்தவரையில நீங்க பிஎஸ்சி நர்சிங் இல்லைன்னா பிஎஸ்சி கான்ஸ் நர்சிங் முடிச்சாலும் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் நீங்க முடிச்சிருந்தாலும் அப்படின்னா நம்மளோட நர்சிங் கவுன்சில்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும். மினிமம் 1 இயர் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் வேணும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் த வீடியோல நம்ம பார்க்கலாம். அடுத்து எம்பிடி எம்ஓடி கோர்சஸ்க்கான அப்ளிகேஷன்ஸ் எப்போ நமக்கு ஓப்பன் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்குமே வந்து 8ஆம் தேதி ஓப்பன் ஆயிருக்குது. லாஸ்ட் டேட் வந்து 21st வரைக்கும் டைம் இருக்குது. ஸ்டெப் 1 பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிபிடி எக்ஸாம் இருக்கும், இது 14ஆம் தேதி. ஸ்டெப் 2 வந்து பிராக்டிக்கல் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் வந்து மாஸ்டர் ஆஃப் பிசியோதெரபி. ஸோ இதுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா பிபிடி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். பிபிடி கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு நீங்க இந்த கோர்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த கோர்ஸோட டியூரேஷன் வந்து 2 இயர்ஸ். அதே மாதிரி எம்ஓடி அட்வான்ஸ்ட் ஓடி இன் நியூராலஜி. ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா பிஓடி நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து முடிச்சிருக்கணும். அடுத்து எம்ஓடிலே அட்வான்ஸ்ட் ஓடி இன் பீடியாட்ரிக்ஸ், அதே மாதிரி அட்வான்ஸ்ட் ஓடி இன் மென்டல் ஹெல்த். ஸோ மாஸ்டர் இன் பிசியோதெரபி அண்ட் மாஸ்டர் இன் ஆக்குபேஷனல் தெரப்பி. ஸோ இந்த கோர்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து நமக்கு 21st 3rd 2024 மார்ச் மந்த் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சிஎம்சி வெள்ளூரை பொறுத்தவரையில உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் 8ஆம் தேதி வந்து ஓப்பனா இருக்குது. க்ளோசிங் டேட் வந்து 21st மார்ச் வரை உங்களுக்கு டைம் இருக்குது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராவது இந்த அலைடு ஹெல்த் சயின்ஸ்ல உள்ள மாஸ்டர் கோர்ஸ்க்கோ பிஜி கோர்சஸ்க்கோ இல்லைன்னா எம்பிடி எம்ஓடி கோர்சஸ்க்கோ வந்து அட்மிஷன் ட்ரை பண்றாங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணி கொடுங்க. இனி எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ சிஎம்சி வெள்ளூரோட அட்மிஷன் வெப்சைட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பேஜ் வந்து ஓபன் ஆகும். சிஎம்சி வெள்ளூருக்குன்னு அட்மிஷன் பேஜ் தனியா இருக்குது. www.admissions.cmcvellur.acin அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்க மேல இருக்கக்கூடிய இதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப நம்ம பார்த்த பிடிஎஃப் ஃபைல் எல்லாமே 1 by 1 தனியா கொடுத்துருப்பாங்க. ஸோ அடியில பாத்தீங்கன்னா கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் ஓப்பன் ஆகும். ஸோ என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களை நீங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா பேசிக்கான டீடைல்ஸ் உங்களோட நேம் அண்ட் அட்ரஸ், மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு மறுபடியும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளோட அடுத்த ஆப்ஷன் ஒன்று இருக்கும் பாருங்க, சைன் இன் டு அப்ளை ஆர் வியூ. ஸோ இதை கொடுத்து நீங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் போட்டு சைன் இன் பண்ணி நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. இந்த கோர்சஸ் குறித்த அட்மிஷன் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் செக்டர்ல வரும்போது நம்மளோட சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ.